வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் சொல்றது கதை இல்லைங்க, முழுக்க முழுக்க உண்மை சம்பவம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு கவீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க முருகர் சன்னிதானத்துல 2 பொண்ணுங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே எப்படி இருந்ததுன்னா, இந்த பார்க்க முடியாதவங்கள பார்த்தா வந்துட்டாங்களேன்னு அவ்வளோ ஹாப்பியா இருப்பலாம், அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ரியாக்ஷன் இருந்தது. அவங்கள பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே கவீஸ்வரர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்க எங்களை பார்த்தோன்னே நடந்து எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நேரம் என் கையை பிடிச்சி, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு. அவ கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எதுக்கு நம்மகிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த பொண்ணு, அக்கா நான் கன்சீவா இருக்கேன், இது 5th month. இன்னொரு சந்தோஷத்தை சொல்றான். உடனே நல்லா உடம்ப பார்த்துக்கமா, செக்அப் ரெகுலரா போ, நல்லா சாப்பிடு. இது நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கிட்டே சொல்ற அட்வைஸ். அந்த மாதிரி சொல்லியாச்சு. சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்த்து, கற்பகத்தை பார்த்து திரும்பி கேட்குறேன், இது யாரு தெரியுதான்னு. தெரியலன்னு. அப்பவுமே என் மைண்ட்ல யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கு. அப்போ அவங்க ஹஸ்பண்டையும் நாத்தனாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி என்கிட்ட சொல்றாங்க, உங்களை 5 மாசமா நாங்க தேடுறோம், கோயிலுக்கு வருவீங்கன்னு அந்த கோயில் இந்த கோயில்னு பாக்குறோம், எங்கேயுமே பார்க்க முடியல. இவ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடணும்னு நினைக்கிறோம், முடியல, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. 5 மாசமா தேடுறோம்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னால பொறுக்க முடியல, நீ யாருன்னே எனக்கு தெரியலம்மான்னு சொல்லிட்டு, அக்கா உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா நீங்க எனக்கு ஒரு வேல் கொடுத்தீங்க, அந்த வேல் வாங்கினதுக்கு அப்புறம் தாக்கா நான் கன்சீவ் ஆனேன், இது 5வது மாசம் அப்படின்னு சொல்றேன். சஷ்டியோட வேல் வாங்கினேன், இது 5வது மாசம், கரெக்டா பார்த்தா இது 5th month. அந்த உடனே அப்போ அப்படியாமா, உடனே என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, அவளுக்கு இது பெரிய அதிசயம், எனக்கு வந்து முருகரோட அதிசயம் நிறைய தெரிஞ்சதுனால நான் வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஆனா எந்த கோயில்ல வந்து வாங்கினாமா அப்படின்னு கேட்ட, இந்த மாதிரி வினை தீர்த்த விநாயகர் கோயில் சுப்பிரமணியர்னு சொன்னோம். நான் ஃபர்ஸ்ட் வேல் வந்து திருச்செந்தூர்ல எங்க ஊர்ல இருந்து என்னோட வீட்டுல அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த வேலை திருச்செந்தூர் முருகர் பாதத்துல வச்சு அதை எடுக்க திருச்செந்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் வேல் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த வேலை அங்க கொடுக்க ஆரம்பிச்சு அப்படி இப்ப மலேசியா, ஸ்பெயின் எங்கெல்லாமோ என்னோட வேல் போயிருக்கு. ஆனா யாருன்னே எனக்கு தெரியாது. எப்ப யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுத்துருவேன். அவங்க எந்த நாட்டுக்காரங்கனாலும் எனக்கு தேவையில்லை, தோணுனவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படி இல்லை, அவர் முருகர் என் மனசுக்குள்ள சொன்ன மாதிரி இப்ப ஃபீல், அந்த மாதிரி வந்தா கொடுத்துறது. கையில எப்பவும் வேல் வச்சிருப்பேன். இது எனக்கு நான் ஒரு ரொம்ப மாசமா கொடுத்துட்டு இருக்கு. வேண்டுதெல்லாம் ஆரம்பிச்சு எத்தனை வேல் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சேன். ஆனா அதை வந்து என்னால நிப்பாட்டவே முடியல. முருகர் என்ன அந்த வேல் கொடுக்கறத நிப்பாட்டவே இல்லை. ஆனா அந்த வேல் கொடுக்க ஆரம்பிச்சவரை என்னை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்காரு. நிறைய சின்ன சின்ன சங்கடங்கள், ஆனா அந்த சங்கடங்களை நான் எப்படி பாக்குறேன்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பெரிய விஷயத்துல இருந்து அவர் காப்பாத்திக்கிட்டு தாங்க வராரு. அப்படி அதை உணர்ந்ததுனால நான் ஒன்னும் சொல்லல. அப்போ இப்பவும் அந்த பொண்ணுகிட்ட கேட்கிற திரும்ப எனக்கு இப்பவும் எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா நான் வினை தீர்த்த விநாயகர் கோயில்ல இருக்கிற அந்த சுப்பிரமணியர் கிட்ட நிறைய பேருக்கு வேல் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு ஒன்ன தெரியலன்னு அந்த பொண்ணு எனக்கு ஒரு கதை சொன்ன. அக்கா அன்னைக்கு நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கன்னு. அவ சஷ்டி விரதம் இருக்கா, அவளுக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல. சஷ்டி விரதம் இருந்து 2வது நாள் முருகர், அதாவது ஒரு அடியார் மாதிரி பச்சை கலர் வேஷ்டி, பச்சை டவல் போட்டு, நெத்தி நிறைய பட்டை ருத்ராட்சம் போட்டு அவ கனவுல போயிருக்காங்க. கனவுல போய் அவ உடனே, முருகா நான் வந்து இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறேன், நீ எனக்கு ஏன் குழந்தை தரமாட்டுக்க, நான் இப்ப சஷ்டி விரதம் இருக்கேன், என்னை காப்பாத்துப்பா, என்னை எப்படியாவது எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டு. அதுக்கு முருகர் சொல்லியிருக்காரு, நீ சஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போ, எந்த கோயில்னு சொல்லல, கோயிலுக்கு போ, அங்க உன் கைக்கு ஒரு வேல் வரும், அந்த வேல் வந்த பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அதை முருகர் இன்னொருத்தர் கனவுல போய் சொல்ற, எனக்கு எப்படி இருக்கும், அப்படிதாங்க இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த கனவை சொன்னா இத நீ ஞாபகம் வருக்கான்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமாமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் அந்த கோயில்ல குழந்தையோட போ, இல்ல எப்பவாவது போய் சாட்சி சொல்லிரு, அவரு உனக்கு தந்தாரு, நீ அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட கவீஸ்வரரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட சொல்லி 2 பேரும் போய்
சுப்பிரமணியரை பார்த்து சந்தோஷமா சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அப்போ 2 பேருமே பேசிக்கும். நாம ஒரு செயலை செய்யறோங்கிறத கடவுள் பாக்குறாரு பாருங்க, அத பார்த்து இவ தருவா. அது இந்த கலிகாலத்துல இத நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த விஷயத்த நான் என்னோட குரு திருவாசக குரு கிட்ட மட்டும் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கோதைன்னு சொல்லிட்டு மொத்த திருவாசக குரூப்புக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. எல்லாரும் என்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்குமா, நீ கொடுக்கும் போதே எங்களுக்கு தெரியும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படி. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா, என்ன பெருமைப்படுத்தியிருக்காரு, என்ன வந்து அவர் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கு காமிச்சிருக்காரு. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நான் திருச்செந்தூர்ல போய் நன்றி சொல்லணும். அது நம்ம 2 மாசத்துக்கு ஒருக்கா இல்ல 1 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா இது நடக்கும். நான் என் அப்பா முருகனை பார்த்து சொல்லிட்டு தான் வரேன். இங்க இருந்தே 1000 முறை 1,00,000 முறை கோடி முறை இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு கூட முக்கிய காரணம் கண்டிப்பா இதை நான் எல்லாருக்கும் சொல்லணும். முருகர் வந்து உங்களோட செயல்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எந்த செயலையும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். நமக்கு நல்லது மட்டும்தான் நம்ம பக்கத்துல வைப்பாரு. கெட்ட விஷயங்களை விலக்கி வைப்பாரு. ஒரு சில விஷயம் விலகி போகுது அப்படின்னா கண்டுக்காது. கண்டிப்பா உங்க நல்ல விஷயத்த, ஏன்னா நீங்க கடவுளோட குழந்தைங்க, கடவுள் உங்க பக்கத்துல இருக்காருங்கும் போது உங்களை விட்டு நல்ல விஷயம் தள்ளி போகாது. உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல, இது நல்ல அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா அவரோட அந்த வினையை சீக்கிரம் சரி பண்ணி அந்த விஷயத்த உங்களுக்கு சரி செஞ்சு தருவார். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே கிடைக்கல, ஆனா நான் முருகரை கும்பிடுறேன், கண்டிப்பா வழி கிடைக்குங்க. முருகான்னு ஒரு டைம் சொன்னவங்களுக்கே அவர் வந்து எப்படியோ வாழ வச்சிருக்காரு. சூரபத்மன் எடுத்துக்கங்க, அவர் வந்து அசுரர், அந்த அசுரரை அழிக்காம தனக்கு சேவலா மயிலா வச்சிருக்காரு, கொடியாவும் வாகனமாவும். அசுரருக்கே அந்த நிலைமைனா நாம யாருங்க? கண்டிப்பா முருகரோட பாதத்தை பிடிங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இந்த கலியுகத்துல நிறைய துரோகங்களை பாப்பீங்க. இதுல இருந்து வெளியே வரணும்னா முருகரை பிடிங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும்.